கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல 12th மேத்ஸ்ல சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.7 அதாவது 1 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் ஷார்ட் கட்ஸ்ல. இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பேன், அதுக்கான ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a 0 of x cube plus 64 is 64 கியூபா கன்வெர்ட் பண்ணா 4 கியூப் நடுங்களா, 4 கியூப் தான் 64 நமக்கு. கியூப்ல இருந்துச்சுன்னா மைனஸாவும் இருக்கலாம், சோ ஆன்சர் வந்து -4. இதே மேல நமக்கு ஸ்கொயர்னு கொடுத்திருந்தாங்கன்னா +4 செலக்ட் பண்ணிருக்கலாம், கியூப்னு கொடுத்திருந்தாங்கன்னா -4 தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, if f and g are polynomials of degree m and n respectively, f வந்து m ன்னு கொடுத்திருக்காங்க, g வந்து n ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப h என்னன்னு கேக்குறாங்க. h என்ன, இங்க m, இது n. அப்ப h என்னவா இருக்கும், m into n இருக்குங்களா, ஆன்சர் என்ன mn தான். h is equal to ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா m n மல்டிப்ளை பண்ணா mn தான். Third question, a polynomial equation in x of degree n always has polynomial. poly அப்படின்னும்போது போலி நம்ம நினைச்சுக்கலாங்களா, போலியா நம்ம வேஷம் போட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா ப்ராப்ளம் நமக்கு வரும், காம்ப்ளெக்ஸ்ல மாட்டிப்போம். அதாவது காப்பாற்றவே முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல வந்து நம்ம மாட்டிப்போம். அப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிப்போம். பாலினாமியல்னா போலி ஞாபகம் வச்சுக்கோங்க. போலியா நம்ம எல்லாரையும் வேஷம் போட்டு ஏன் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, if alpha, beta and gamma are the zeros of 1 by alpha is என்னன்னு கேக்குறாங்க. ஆல்பா, பீட்டா, காமா மூணு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆல்பா, பீட்டா, காமா இங்க இருந்து எடுக்கலாங்களா ஆன்சரு, ஓகேங்களா. ஆல்பா, பீட்டா, காமா மூணு கொடுத்துருக்கிறதுனால இங்க இருந்து எடுக்கலாம். கியூன்னு இருக்கு, இங்க ஆர்னு இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, கியூ பை ஆர். கியூ பை ஆர், இங்க மைனஸ் கியூ பை ஆர். கியூப்னு கொடுத்துருக்கிறதுனால மைனஸ்லயும் ஆன்சர் இருக்கலாம். சோ அதனால ஆன்சர் மைனஸ் கியூ பை ஆர் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். According to the rational root theorem, which number is not possible rational zero அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. தியரம்னு சொல்லிருக்காங்க. நமக்கு மேத்ஸ்ல இப்ப நம்ம தியரம் படிப்போம், சம்ஸ் கூட ஈஸியா போட்டுடலாம். ஆனா தியரம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. சோ தியரம் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறது நாட் பாசிபிள். இது நாட் பாசிபிள் தான் கேக்குறாங்க இல்லையா. தியரம்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறது நாட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4, லாஸ்ட் இருக்கிறது 5. இப்போ 4/5 தான் இதுக்கான ஆன்சர். 5/4 கிடையாது, ஃபர்ஸ்ட்ல 4 இருக்கு, லாஸ்ட்ல 5 இருக்கு. 4/5 தான் இதுக்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, the polynomial of x cube minus kx square plus 9x has a real root zeros if and only if k satisfies. k satisfies ன்னு கேட்டிருக்காங்க. satisfies இப்ப நம்ம எப்ப satisfy ஆகும், நம்மள யாராவது அதிகப்படுத்தி பேசினா நம்ம satisfy ஆகும், ஹாப்பி ஆகும் இல்லையா. சோ இங்க பாருங்க, k கிரேட்டரா இருக்கணும். இதுல k கிரேட்டரா இருக்கு, இது k லெஸ்ஸரா இருக்கு, k ஈக்குவல் டு 0. இதுல k கிரேட்டரா இருக்கு, இதுலயும் k கிரேட்டரா இருக்கு. சோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்க போகுது. இங்க சாட்டிஸ்ஃபைஸ்ன்னு கொடுத்தனா என்ன பண்ண போறோம், எது கிரேட்டரா இருக்குன்னு செக் பண்ண போறோம். இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கிரேட்டராவும் இருக்கு, ஈக்குவலாவும் நடந்துக்குது கே. அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான், கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 6 தான் இதுக்கான ஆன்சர். The number of real numbers in 0,2π satisfy ன்னு கேட்டிருக்காங்க. ரியல் நம்பர்னா ரியலா இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ரியலா என்னதான் இருக்கு, 0வும் இருக்கு 2வும் இருக்கு. 0ன்ற ஆப்ஷனே ஆன்சர்ல நமக்கு இல்ல. இப்ப 2ங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரியலா இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். If x cube plus 12x square plus 10ax plus 1,999 definitely has a positive 0 if and only if. இங்க a எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இங்கதான் இருக்கு a. சோ இங்க 0 பக்கத்துல a இருக்கு. 0 பக்கத்துல a எப்படி இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, லெஸ்ஸா இருக்கு இல்லைங்களா. அப்ப ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், a வந்து less than 0. 0 பெருசா போட்டிருக்காங்க, a வந்து சின்னதா போட்டிருக்காங்க. அப்ப a வந்து less than 0. a less than 0 தான் நமக்கான ஆன்சர். polynomial x cube plus 2x plus 3 has ன்னு கேட்டிருக்காங்க. போலின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. போலியா நம்ம வேஷம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவா தான் நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இருக்கிற ஆப்ஷன் இதுதான். போலியா வேஷம் போடாதீங்க, ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஆன்சர் 1 negative and 2 imaginary zeros. Last question, the number of positive zeros of the polynomial summation of n j equal to 0 ன்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ்னா இப்ப நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா இப்ப நம்ம உயர மேலதான் இருக்கு. பாசிட்டிவ்னு கேட்டிருக்கிறதுனால மேல என்ன இருக்கு, n தான் இருக்கு. சோ ஆன்சர் நமக்கு n தான். இந்த 10 சம்ஸ்மே இப்போ 1 மார்க்ஸ் நீங்க ஈஸியா படிச்சிருப்பீங்க. இந்த ஷார்ட்கட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் இப்போ ஒரு क्वेश्चन கேட்க போறதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.